நவராத்திரியோட 3வது நாள் சந்திரகாண்டா தேவியை வழிபடுவோம். கடுமையான தவம் செஞ்சதுக்கு அப்புறம் சிவன் பார்வதியை கல்யாணம் செய்ய தயாரானாரு. கல்யாண நாள் அன்னைக்கு சிவபெருமான் ஹிமவானோட அரண்மனைக்கு வந்தாரு. ஆனா அவர் பயங்கரமா உடல் மேல சாம்பல், முடியில பாம்பு அப்படின்னு அகோரி மாதிரி தன்னோட பூதகணங்கள் முனிவர்களோட வந்தாரு. இத பார்த்த பார்வதியோட அம்மா மைனா தேவி பயந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ பார்வதி சந்திரகாண்டாங்கிற தேவியோட புது வடிவத்தை எடுத்தாங்க. பின்னர் சிவன் கிட்ட அழகா இளவரசன் மாதிரி வர சொல்லி சமாதானம் படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 2 பேரோட திருமணம் நடந்துச்சு. கோபம், பயம், துன்பம் இதுல இருந்து வெளியே வர இவங்கள வழிபடுவாங்க. 3வது நாள் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் ஆனந்தம் குடிக்குது. 3வது நாள் நைவேத்தியமா சக்கரை பொங்கல், கடலைப்பருப்பு சுண்டல், வெண்ணெய் சேர்த்த பாயசம்னு வைக்கலாம்.